This is Mitsubishi Electric AEC 400 கண்ட்ரோலர். இதில் ஷெட்யூலிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே ஃபஸ்ட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு வீக்லி செலக்ட் பண்ணணும். வீக்லி போயிட்டு ஃபஸ்ட்டு டே ட்ரெயின் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு டே ட்ரெயின் செட் பண்ணிவிட்டு இதில் மொத்தம் 5 சீசன் இருக்குது. நம்ம ஒரு சீசனில் மட்டும் செட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 1 டேட் 1ல் வந்து 12/31 வரைக்கும் 1 இயர் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் கொடுக்கணும். சேவ் ஆகிடும். அதுக்கடுத்து ஷெட்யூல் செட்டிங்கில் போயிட்டு வீக்லி செலக்ட் பண்ணிவிட்டு சீசன் 1 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு டார்கெட்டில் நம்ம ஒரு இன்டோர் வேணாலும் பர்டிகுலராக போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா டோட்டலாக வேணாலும் செலக்ட் ஆல் இன்டோர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். இதில் ஏர் கண்டிஷனர் மட்டுமா லாஸ்ட்னி மட்டுமான்றது ஏர் கண்டிஷனர் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டா இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு இதில் இப்போது ஒரு டேவை கிளிக் பண்ணி அதில் ஆடு கொடுத்து இப்போது காலையில் ஒரு 9 o'clock ஆன் ஆகிற மாதிரி ஒரு ஷெட்யூல் 9 மணி 10 மணி 9 மணிக்கு கொடுத்துட்டு ஆன் கூலிங் மோட் டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு ஃபேன் ஸ்பீடு ஸ்விங் ஆட்டோவாக இதை செட் பண்ணிவிட்டு ப்ரோஹிபிட் ஆப்ஷன் வேணும்னா பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு அதுக்கடுத்து மறுபடியும் ஆட் கொடுத்து ஒரு ஆஃப் கமெண்ட் ஈவினிங் ஒரு 5 o'clock ஆஃப் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட்டு ஆஃப் கமாண்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா செட் ஆகிடும். இதே மாதிரி எல்லா நாளுக்கும் நெக்ஸ்ட்டு டியூஸ்டேக்கு பேஸ்ட் ஆன் கொடுத்து மண்டேவை காப்பி பண்ணிங்கன்னா அது வந்துடும். அதே மாதிரி வெனஸ்டே டியூஸ்டே அப்படி எல்லாத்தையும் போட்டு காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு வாரத்தில் 5 நாள் வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை வீக் ஃபுல்லாக வேணாலும் செட் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் டுடேயில் போயிட்டு பர்டிகுலராக ஒரு இன்டோரை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இங்கே ஆன் ஆஃப்ன்றது காமிக்கும். இது ஜஸ்ட்டு டெமோன்றதுனால தான் காட்டுது. இந்த மாதிரி காமிச்சுன்னா உங்கள் ஷெட்யூலிங் வந்து ஓகே இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு நீங்கள் இந்த லிஸ்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் ஸ்டேட்டஸில் ஷெட்யூல் ஆகிருந்தால் இந்த மாதிரி கிளாக் சிம்பிள் காட்டும் எல்லா இன்டோருக்கும். இன்கேஸ் இப்போ நீங்கள் ஒரு இன்டோரில் ஏதாவது உங்களுக்கு ஷெட்யூலிங் வேணாம் டிசேபிள் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஒரு இன்டோர் செலக்ட் பண்ணி அட்வான்ஸில் போயிட்டு நாட் அவைலபிள் கொடுத்துட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா இந்த யூனிட்டோட வந்து டிசேபிள் ஆகிரும். இந்த மாதிரி எல்லா யூனிட்டுக்கு வேணுனாலும் நம்ம டோட்டலாக செலக்ட் பண்ணிவிட்டு டிசேபிள் பண்ணிக்கலாம். வேணும்னும் போது எனேபிள் பண்ணிக்கலாம். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான். தேங்க்யூ.